நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த நபர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய 15 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோணம் 1. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்தவர்கள் குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. இதனை வலியுறுத்தியதற்காக மாநிலங்களவையில் ஒரு உறுப்பினரும் மக்களவையில் 14 உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் தடுக்கிறார்களா என்கிற அச்சமும் கவலையும் எழுந்திருக்கிறது. கோணம் 2. கர்நாடகாவை சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹாவின் பரிந்துரையின் அனுமதி சீட்டு பெற்றவர்களை நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறி செயல்பட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் மக்களவை உறுப்பினர்களுக்கு நேரடியாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் பிரதாப் சிம்ஹா உள்ளே இருக்கிறார். கோரிக்கை வைத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளியே அனுப்பப்பட்டுள்ளனர். கோணம் 3. உள்ளே வந்தவர்கள் வெளியிட்ட புகை கூட அடங்கவில்லை. அதற்குள் அவையின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஒன்றுமே நடக்காதது போல் நடத்தப்படுகின்றன. சம்பவம் குறித்து விளக்கம் கேட்ட நாங்கள் வெளியே அனுப்பப்பட்டுள்ளோம். அவர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கிய பாஜக எம்பி இன்னும் அவையில் உள்ளார். இதுதான் உங்கள் நியாயமா என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோணம் 4. எங்களை இடைநீக்கம் செய்துவிட்டு அவையில் தொழிலாளர் விதிகள் நிறைவேற்றப்பட்டது. திமுகவின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் அவைக்கு வரவே இல்லை. அவரையும் சேர்த்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தினார். யாரை வெளியனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருப்பார்கள் என்பது திமுகவின் குற்றச்சாட்டு. கோணம் 5. மணிப்பூர் விவகாரத்திலும் பிரதமர் அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க கோரியும் எதிர்க்கட்சிகளின் குரலை மதிக்கவில்லை. இப்போது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தபோதும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பதிலளிக்க மறுக்கிறார்கள். நாடாளுமன்றம் ஜனநாயகம் முடக்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம்தான் எழுகிறது.